கோவில் என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. கிரில் ஃபிஷ் வேற லெவல்ல. லைட்டா வெயில் வருதுங்க. ஆனா வெயில் வெளியில வருது. பிரம்மாண்டமா விழுந்து பாருங்க அந்த வாட்டர் ஃபால். வேற மாதிரி வேற மாதிரி. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். நான் கேனி. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு வாரமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சான் பிரான்சிஸ்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அடுத்த லாஸ் வேகஸ் போனோம், இப்போ லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து இருக்கோங்க. லாஸ் ஏஞ்சலஸ் கிளம்பி திருப்பி வந்து சான் பிரான்சிஸ்கோ போயிட்டு இருக்கோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கோஸ்டல் டிரைவா இருக்கும்போது, ஆனா அதுக்கு முன்னாடி போற வழியில இங்க ஒரு அழகான ஹிந்து கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயில தான் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம பின்னாடி தான் இருக்கு கோயில். உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. இங்க நிறைய தெலுங்கு பேசுற மக்கள் வந்து இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து ஒரு அழகான பெருமாள் கோயில், வெங்கடேஸ்வர கோயில் வந்து கட்டியிருக்காங்க. உங்களுக்கு உள்ள போய் காட்டுற அந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு உள்ள வீடியோ எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன், போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு லாங் டிரைவுங்க. அதான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. அதான் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேப்சர் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான கோஸ்டல் டிரைவுங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சான் பிரான்சிஸ்கோ போறது. கோவில் என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல என்வைரன்மெண்ட்ல இருக்கு இந்த கோயில். உள்ள வந்து ஒரு பெரிய கொடிமரம் வச்சிருக்காங்க. சுத்தி பாருங்க மலைகள். இருங்க, கோயிலுள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. நம்ம கோயிலுள்ள போயிட்டு சாமியை தரிசிச்சுட்டு வந்துடலாம். இருங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க, தரிசனம் முடிச்சாச்சு. உள்ள ஒரு ஐயர் இருந்தாரு, சிம்பிளா இருந்தது. உள்ள பெருமாள் வந்து ரொம்ப அம்சமா இருந்தாரு. போய் பார்த்தாச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து பெருமாள் தரிசனம் கிடைக்குன்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கல. ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஒரு சின்ன கோயில் தாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சரியான என்வைரன்மெண்ட்ல இருக்கு. ஆனால் ஒரு சின்ன கோயில் தான். சுத்தி மலைகள், நடுவில் பெருமாள் கோயில் இருக்கு. ஒரு மாதிரி அந்த திருப்பதியில் இருக்கிற அந்த எஃபர்ட் கொடுக்குது கோயில் இருக்கிற லொக்கேஷன். சொல்றாங்களா கோயில்? இந்த கோயில் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல மேலிபூன் அப்படின்னு ஏரியால வந்து இருக்குங்க. ஸோ நீங்க லாஸ் ஏஞ்சலஸ் வந்து சென்ட்ரல்ல இருக்கீங்கன்னா அங்கிருந்து ஒரு ½ hour தான், அதுக்குள்ள வந்துடலாம். கோயில் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. வரும்போதே வந்து ஒரு அழகான கோஸ்டல் டிரைவ் தான். வரும்போது நல்ல பீச்சில் இருந்து பார்த்தோம். ஓகேங்க, ஸோ மனசு திருப்தியா தரிசனம் பார்த்து முடிச்சாச்சு. நீங்களும் வந்து இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கீங்கன்னா, இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் வரீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு கோயிலுங்க. இவங்க பக்கத்தில் வந்து எங்கேயும் காஃபி வாங்க போயிருக்காங்க, சாண்ட்விச் அதெல்லாம் வாங்குறதுக்கு. ஏன்னா காலையில் எதுவும் சாப்பிடல. கேபிஎம்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்தோடனே கிளம்பி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான டிரைவாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோவை. கோயில் ஆனால் வெளியில் வந்து பெரிய காம்பவுண்டுங்க இது. இங்கே வெளியில் வந்து இன்னொரு சன்னிதானம் ஒன்று இருக்கு. இந்த சன்னிதானத்தை பார்த்துட்டு வந்துடும். ஸோ உள்ள மூலவர் அவர் தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு இன்னொரு சன்னிதானம் இருக்கு. என்ன சன்னிதானம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலா இந்த சன்னதி உள்ள வந்து சிவன் பார்வதி அவங்களா இருக்காங்களாம். ஸோ பக்கத்தில் நம்ம பார்த்தோம் வந்து பாலாஜி பெருமாளை பார்த்தோம். ஸோ உள்ள போயிட்டு வந்துடுவோங்க. கேமரா எடுக்க வேணாம், உள்ள போயிட்டு வந்துடலாம். ஓகேங்க, சிவன் பார்வதி தரிசனமும் முடிச்சாச்சு. பக்கத்துலேயே வந்து கேன்டீன் இருக்குங்க. இவங்க வந்து சாண்ட்விச் வாங்க போயிட்டாங்க. இந்த இருக்குங்க கேன்டீனு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம். நம்ம பிரதர் இன்லாவும் வந்து நம்ம மிஸ்ஸஸ் அப்புறம் நம்மளுடைய சிஸ்டர்ல 3 பேரும் அவங்க காஃபி வாங்க சாண்ட்விச் வாங்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட வந்துடலான்னு வந்துட்டோம். என்ன இருக்குன்னு பார்ப்பாருங்க. இதான் அந்த கேன்டீன். சாப்பாடு வாங்கிட்டோங்க. இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் ஒரு புளிசோறு, லட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். பசிக்குது, சாப்பிடுவோம். உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. இட்லி ஆக்சுவலி ஹார்டாக இருக்குது. லெட்ஸ் ட்ரை. ஓகே, நாட் பேட், நாட் பேட். புளிக்குதா? கரெக்டாக இருக்குது. இட்லி மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் சாம்பார் சட்னி ஓகே, நல்லாவே இருக்குது. சாப்பிடுவோம். ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி அந்த ஒரு இட்லி, ஒரு புளிசோறு, ஒரு லட்டு 3 சேர்த்து $20 அப்படின்ட்டாங்க.
ஆனால் நல்லா இருந்தது சாப்பாடு. ஓகே, இட்லி கொஞ்சம் கல்லாக இருந்தது, தட்ஸ் ஃபைன். சாம்பார் சட்னி நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக காரில் ஏறி கிளம்பி போயிட்டே இருப்போங்க சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு. இங்கேருந்து 6 மணி நேரம் டிரைவிங்க, கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம். நின்று போனால் ஒரு 7 மணி நேரம் மேலே ஆகிட்டோம் நினைக்கிறேன் நான். ஓகே, லெட்ஸ் கோ. கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து 350 மைல் காட்டுதுங்க. இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நான். சான் ஃப்ரான்சிஸ்கோ இங்கேயும் வின்டர் தாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும். ஆனால் வெதர் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஓ இல்லை லாஸ் வேகஸ் கம்பேர் பண்ணும்போது செம்ம வார்மான வெதர் வின்டர்லேயே. எங்கே உங்களுக்கு அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குயின்ஸ்லாண்ட் வெதர் கிட்டத்தட்ட ஹியூமிட் வார்ம் வின்டர்ஸ், சம்மர் வந்து வெரி ஹாட் ஹியூமிட் சம்மர்ஸ், அப்படி தான் இருக்கும் போல் இங்கே. ஏன்னா ரெண்டும் ஒரே கோட்டில் இருக்கிறதுனால ஈக்குவேட்டர் பக்கத்தில். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து இன்னும் 2.25 மணி நேரம், ஒரு 170 மைல் எங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணுறேன் ஒரு காரு, அங்கேருந்து இன்னொரு 170 மைல். ஸோ ஒரு 340 மைல், 500 கிலோமீட்டர் கிட்ட நம்ம இந்த ட்ராவல் இருக்க போது. மோஸ்ட்லி அந்த கோஸ்டல் ரோடுங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்க, பயங்கரமா இல்லை? லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கு. இந்த கோஸ்டல் ரோட் ஆல் தி வே அப் டு நார்த் வரைக்கும் போதாங்க. ஸோ கலிஃபோர்னியா ஒரு எண்ட்லேருந்து இன்னும் 2 வரைக்கும் போகுது போல இந்த ரோடு. பியூட்டிஃபுல்லா இல்லை? சூப்பராக போட்டிருக்காங்க இந்த ரோடு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. போகிற வழியெல்லாம் வந்து சின்ன சின்ன கோஸ்டல் டவுன்ஸு. ஸோ இந்த ஹைவே பேர் பசிபிக் கோஸ்டல் ஹைவேங்க. இந்த ரைட் சைடு வந்து இந்த மவுண்டன்ஸை பாருங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் வேற லெவலில் இருக்குங்க. ஓகேங்க, ஒரு 1 hour ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 60 மைல்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட இன்னும் இருக்குது, ஒரு 5 hours டிரைவ் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 110 மைல் அப்படி கவர் பண்ணிவிட்டு நிறுத்தலாங்க. ஏன்னா டிரைவர் மாற்றி ஓட்டணும், சாப்பிட்ணும், டிரைவர் மாற்றி ஓட்டணும், அந்த வேலைலாம் இருக்குது. காரில் வேறு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. இவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க, ஏதோ பொரிட்டோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் தான் இட்லி சாப்பிட்டேன் கோயிலில். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஹைவே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு இன்னும் ஒரு 1/2 hour மேபின்னு வச்சுக்கோங்களேன். US ஹைவே 1ன்னு ஒன்று இருக்குது போல். அந்த ஹைவே எடுத்தால் அதுதான் கலிஃபோர்னியாவிலே வந்து மோஸ்ட் சீனிக் டிரைவ் போலங்க அந்த ரோடு. ஆஸ்திரேலியா நம்ம கிரேட் ஓஷன் ரோட் டிரைவ் போயிருக்கோம். ஸோ அங்கே ஒரு 3 hours டிரைவ், கோஸ்டல் டிரைவ் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது ரோடு வந்து ரொம்ப வைடாக இருக்குது. அந்த கோஸ்டல் டிரைவ் வந்து கொஞ்சம் நேரோவான ரோடு தான். அது ரொம்ப பெரிய ரோடெலாம் இல்லை. ஏன்னா அது வந்து மலையை குடஞ்சி போட்டிருப்பாங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு நேஷ்னல் ஃபாரஸ்ட்டில் வந்திருக்கோம். லாஸ் பட்ரஸ் நேஷ்னல் ஃபாரஸ்ட். இது அஃப்கோர்ஸ் ரிசர்வ்ட் ஏரியா. எல்லாம் காஞ்சு போய் கிடக்குதுங்க மழை பெய்யாமல். ஃபுல்லாக மலையில் தான் ரோடு போட்டிருக்கானுங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த லாஸ் பட்ரஸ் நேஷ்னல் ஃபாரஸ்ட் தாங்க. இது யூஎஸில் இருக்கிற நேஷ்னல் பார்க்ஸ்லாம் வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது போல். நீங்கள் அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் எங்கே போகிறீங்களோ பர்டிகுலர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் அதை பற்றி படிச்சுட்டு இன்ஃபார்ம்டாக நீங்கள் போய் எங்கே வேணால் கேம்ப் பண்ணலாம் போல். அஃப்கோர்ஸ் நீங்கள் கேம்ப் பண்ணும்போது நிறைய ரூல்ஸ்லாம் ஆகாத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணிங்கன்னா பெரிய ஃபைன் வரும். இங்கே இந்த ஃபயர் டேஞ்சர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் முக்கியமாக நீங்கள் சம்மரில் கேம்ப் பண்ணும்போது தொலைஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரைல்லையே இருக்கணும் மோஸ்ட்லி, இல்லைனா தொலைஞ்சிருவீங்க ஈஸியாக. ரொம்ப பெரிய நேஷ்னல் ஃபாரஸ்ட்டுங்க இது. இங்கே ஒரு லேக் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த நேஷ்னல் ஃபாரஸ்ட்டில். இப்போ போச்சுல்ல, அந்த லேக் பேர் வந்து சச்சுமா லேக்குங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர் லீவ்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இந்த மரங்களில் பாருங்களேன். ஒரு 100 மைல் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டோங்க. பசி ஆரம்பிச்சிச்சு. இட்லி சாப்பிட்டு தான் வந்தோம். இவங்க வந்து கெசரியா வாங்கிட்டு வந்திருக்காங்க, சிக்கன் கெசரியா, அப்புறம் பொரிட்டோ, ஸ்கிராம்பிள் எக் பொரிட்டோ. ஸ்கிராம்பிள் எக் பொரிட்டோ அப்புறம் சாப்பிட்லாம். கெசரியா சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு வருங்க. வெரி நைஸ். இன்னொரு 75 மைல் ட்ராவல் பண்ணனா ஒரு பிட் ஸ்டாப் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ரைடே பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ வைனரிஸ்லாம் பார்த்தோம் வர வழியில் ரைட் சைடில். ஆனால் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. ஸ்ப்ரிங்கில் வந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் பச்சை பசேல்னு. இது ஆட்டம் முடிஞ்சு வின்டர் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் காஞ்சி போய் கிடையாது.
இங்க ஒரு வைனரி இருக்கு பாருங்க, வின்யார்ட். எவ்வளவு பெருசு பாருங்க இது, இந்த வைனரி வேற லெவல்ல, மிகப்பெரிய வைனரிங்க. சூப்பர் பெருசுங்க இது வின்யார்டு. ஆனா செம எக்ஸ்பென்சிவ். பெட்ரோல் போட்டாச்சுங்க. ஒரு கேலன் வந்து $4.49. 2 லிட்டர் ஒரு கேலன் தான். அடுத்த ஸ்டாப் லஞ்ச். ஒரு 3 மணி நேரம் டிரைவ் பண்ணி ஒரு 170 மைல் 150 மைல் டிராவல் பண்ணி இங்க ஒரு கோஸ்டல் டவுனுக்கு வந்துருவாங்க. மோரா பே அப்படின்னு இந்த டவுனோட நேமு. அழகான கோஸ்டல் டவுனு, நிறைய வீடுகள்லாம் இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம முன்னாடி பீச். ஆக்சுவலா பீச் கொஞ்சம் மறைச்சிருக்கு. இங்க முன்னாடி லைட்டா ஒரு வாட்டர் வே மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கு. அது முன்னாடி வந்து பீச் இருக்கு. சாப்பிட்றதுக்காக நிறுத்திருக்கோங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்க, செம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃபுல்லாவே நம்ம கோஸ்ட்ல தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ இனிமேலும் வந்து அந்த கோஸ்டல் ஹைவேல தான் வந்து போக போறோம். ஹைவே 1ங்க, அதில் ஜாயின் பண்ணி போக போறோம். இங்க பாருங்க, நிறைய போட்ஸ்லாம் நிக்க வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த டவுனு. பாருங்க, அப்படியே வீடு. இதெல்லாம் வந்து சாப்பிட்ற இடம். இங்கதான் ஏதோ ஒரு இடத்துல வந்து சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஆக்சுவலா இந்த கலிஃபோர்னியா கோஸ்டே ஹைவேஸும் வந்து பயங்கரமா போட்டிருக்கானுங்க. பெரிய ஹைவே, நல்ல 4 லேன் 6 லேன் ஹைவே போட்டிருக்கானுங்க நிறைய இடத்துல. சரி, போய் பார்ப்போம் எங்க சாப்பிடுறது அப்படின்னு. இந்த லைன் ஃபுல்லாவே வந்து நிறைய சாப்பிட்ற கடைகள் தாங்க. இங்கதான் நம்ம முன்னாடி பெரிய ஃபேக்டரி இருக்குது. இங்க பாருங்களேன், இந்த லைன் ஃபுல்லா சாப்பிட்ற கடைகள் தான். அங்கெல்லாம் வீடுகள் இருக்கு. சரி, வருங்க எங்க சாப்பிட்ற டிசைட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல இந்த இடத்துல. இதான் சீ ஃபுட், நல்ல சீ ஃபுட் கடை அப்படின்னு பார்க்கலாம். இதோ இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இருங்க உங்களுக்கு மெனு காட்டுறேன். இருங்க, சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் இது. கிரில் ஃபிஷ், ஃபிஷ் அண்ட் சிப்ஸு, கலமாரி, ஆயிஸ்டர்ஸு, ஷ்ரிம்ப்பு, ஸ்கேலோப்ஸ்ன்னு எல்லாமே இருக்குது. ஓகேங்க, சீ சைட் டவுன் தானே, சீ ஃபுட் பாப்புலரு. கோஸ்டல் டவுன் தானே, சீ ஃபுட் பாப்புலர். இங்கே தான் சாப்பிட போகிறோம். உள்ளே இருங்க. இந்த அவுட்டோர் சீட்டிங் இருக்குங்க, இங்க சூப்பராக இருக்கு. இங்கே தான் உட்கார போகிறோம். செம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த பிளேஸ். அந்த ராக் பாருங்க, ரேண்டமா ஒன்று நின்றுட்டு இருக்கு நடுவில், கடலை பார்த்த மாதிரி. ஃபுட் ஆர்டர் பண்ண வந்துச்சுங்க. உங்களுக்கு காட்ட போறாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு. கிரில் ஃபிஷ் வித் சிப்ஸ், கலமாரி அண்ட் சிப்ஸ், கார்லிக் பிரெட் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஃபிஷ் அண்ட் சிப்ஸுங்க, வெஜி பர்கர் இது, அப்புறம் ஷ்ரிம்ப் ப்ரான்ஸுங்க. பயங்கரமா இருக்குது சாப்பாடு. கிரில் ஃபிஷ் வேற லெவலில் இருக்குங்க. லைட்டா டாட்டா சாஸ் தொட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கடமை பயங்கரமா இருக்கு. ஆப்வியஸ்லி கடல் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எல்லாமே. ஷ்ரிம்ப், எறா ட்ரை பண்ணுங்க. சூப்பருங்க, எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். சாப்பிடும், செம பசி. Let's see with Sprite. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு பாய் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது சாப்பாடு, நல்லா சாப்பிட்டோம். சீ ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ நான் தான் ட்ரைவ் பண்ணோம் 3 மணி நேரத்துக்கு. அடுத்த 3 மணி நேரத்துக்கு ஒரு 180 மைல் கிட்ட போக வேண்டியது இருக்குங்க. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த பாருங்க, பே மாதிரி இருக்கா, பியூட்டிஃபுல்லா. இந்த மவுண்டன் வேற ரேண்டமாக நிற்குது இங்கே, கடலை பார்த்த மாதிரி. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் நிறுத்தலாம்னு நிறுத்திருக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த பே. அப்படியே இந்த பே ஓப்பன் டு தி ஓஷன், வெரி பியூட்டிஃபுல். நிறைய பேர் இங்கே போட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டவுனே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மோரோ பேன்றது ஒரு குட்டி டவுன் தான், ஆனால் இந்த வியூஸ் பாருங்க. பா, இங்கே இருக்கிறவங்க செம்ம லக்கி. டெய்லி அவங்களுக்கு இந்த வியூ. இந்த மவுண்டன் பாருங்க, பயங்கரமாக நிற்கிது. செமையா இருக்குல்ல?
ஃபிஷிங் பண்றாங்க நிறைய பேர், போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க 2 பேர் உட்காந்து ஃபிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹில் மேல டவுனுங்க மொரோ பே. நைஸ் லிட்டில் ஹாலிடே டவுனா கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியல. இவங்களும் வந்து மினிஷும் நம்ம சிஸ்டர்லாவும் ஃபர்ஸ்ட் டைம் வரான் போல இருக்கு அவங்களும் இந்த இடத்துக்கு. ஸோ நிறைய தெரியல அந்த டவுனை பத்தி. ஒரு ஸ்டேட் பார்க்குங்க. நம்ம வர வழியில நிறைய நேஷனல் பார்க்லாம் பார்த்தோம். இது ஸ்டேட் பார்க் போல, கலிபோர்னியா ஸ்டேட் பார்க். சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு சின்ன ரோடு மாதிரி போட்டிருக்காங்க இந்த பே ஓரமா அப்படியே நடந்து போறதுக்கு. கடல் அப்படியே பறந்து விடிஞ்ச கடல், பசிபிக் பெருங்கடலுங்க தான் அங்க இருக்குது. பியூட்டிஃபுல். ஒரு அழகான டவுனுங்க அது, ரொம்ப அழகான டவுனு. வெதரும் வந்து டீசெண்டா இருக்குங்க, கொஞ்சம் வார்மாவே இருக்கு. வின்டர் டைம் தான் இது. கொஞ்சம் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குளிரும் போல இருக்குது, அவ்வளவுதான் வின்டர்ன்றதுனால. மற்றபடி ரொம்ப பிளசண்டான வெதர் தாங்க மோஸ்ட்லி. இங்கே நிறைய பேர் ஓரமா நின்றுட்டு கரையோரமா ஃபிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஒருத்தர். அலை அடிக்குது தெரியுதுங்களா? அங்க பாருங்க. Sorry. It's okay. இப்போ குட்டி பீச் மாதிரி இருக்குதுங்க. அந்த நாய் செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு பீச் பார்த்தோன்னா, ஓடி போய் நீந்துவாங்க தண்ணியில். நீங்கள் கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக இந்த வெஸ்ட் கோஸ்டில் இருக்க சிட்டிஸான சான் ஃப்ரான்சிஸ்கோ, இல்லை லாஸ் ஏஞ்சலஸு, இல்லைன்னா நெவாடா கூட லாஸ் வேகஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்பானிக் கம்யூனிட்டி பாப்புலேஷன் வந்து அதிகங்க. ஏன்னா இது வந்து மெக்சிகோ பார்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய இந்த ஸ்பானிஷ் பேசக்கூடிய மக்கள் வந்து இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியுது, எங்கே போனாலுமே வந்து இந்த ஹிஸ்பானிக் பீப்புள். ஒரு மல்டிகல்ச்சரல் மாகாணம் இது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கலிஃபோர்னியாவை. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிளேசஸில் வெதரும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இடமும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒர்த்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ரிட்டையரி டவுன்ஸாக தாங்க இருக்கும். ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வந்து நிறைய பேர் செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ தே லோடட் வித் மணி, ரிட்டைர்மெண்ட் காசு கொண்டு வந்து அழகாக இங்கே ஒரு வீடு வாங்கிட்டு பீச் டவுனு, குவைட் டவுனு செட்டில் ஆகிடுவாங்க. கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் மெயின் சிட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது இது மாதிரி டவுன்லாம். ஸோ குவைட்டாகவும் இருக்கும். ஸோ ரிட்டையர்ஸ்க்கு ஏற்ற டவுனு. மற்றபடி வந்து பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எதுவும் வந்து கிடையாதுங்க. ஃபிஷ்ஷிங்கு, மற்றபடி இந்த மாதிரி லோக்கல் ஜாப்ஸ் தாங்க இங்கே இருக்கும். வேறு என்ன இருக்கும்போது இந்த கோஸ்டல் டவுனில். மற்றபடி இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்க, அப்புறம் இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, இதுதான் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்கும். பட் ஆனால் செம பியூட்டிஃபுல்லான டவுனு. ஹாலிடே டவுன் அப்படின்னு கேட்டால் தெரிலங்க, விசாரிப்போம். ஆனால் அஃப்கோர்ஸ் வந்தால் நீங்கள் ஜாலியாக ஒரு வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டிஸாக இங்கே நிறைய பேர் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நான் முன்னாடி. ஸோ இது மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குமே தவிர மற்றபடி இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த வியூ போனால் வரலாம் லாங் வீக்கெண்டு. நான் பாருங்க சர்ஃபிங் பண்ணிட்டு வராங்க உள்ள. இந்த வியூ போனால் வரலாங்க நீங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? இந்த மலை தான் செம இன்ட்ரிகிங்காக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அப்படியே ரேண்டமாக நடுவில் நிற்குது இங்கே கடலை பார்த்த மாதிரி. ஓகேங்க, நம்ம அப்படியே ஏறி கிளம்பலாம். இங்கேருந்து இன்னொரு 3-3.5 மணி நேரம் டிரைவ் இருக்குது. இன்னொரு லாங் டிரைவு. ஸ்ட்ரைட்டாக போய் கார் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இன்னும் 2 நாள் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க போகிறோங்க. அது முடிச்சுட்டு கனடா போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நைக்ரா ஃபால்ஸ் மட்டுமாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் கனடாவில். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்காக போகிறோம் கனடாவுக்கு, சுற்றி பார்க்க போல. ஆனால் யூஎஸ் வந்து செம ஃபன்னாக இருந்ததுங்க கடைசி ஒரு 10 நாள். ஹேர் ஸோ மச் ஃபன். பாருங்க சி வாட்டர் ஜாலியாக நீந்திட்டு இருக்குதுங்க. நிறைய இருக்குது இங்கே சி வாட்டர். இன்னும் பண்ணுங்க அதுங்க. 2 இருக்குது, பேருன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? 2 இருக்குது, தெரியுதுங்களா? It's 2, right? அது மாதிரி அங்க ஒண்ணு இருக்குது பாருங்க. பீஸ்ஃபுல்லான லைஃப்ங்க அதுங்களுக்கு. ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்குதுங்க. இதோ இங்க ஒண்ணு இருக்குது பாருங்க. நிறைய இருக்குதுங்க சி வாட்டருங்க. சரிங்க, கடைசியா இந்த வியூ பார்த்து ரோடு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம். சன்செட் ஆக போகுது, கிளம்பலாம். இங்க சீக்கிரமா சன்செட் ஆயிடுது, 4:30-5 மணிக்கெல்லாம். சரி ஓகேங்க, கிளம்பலாம். யூஎஸ்ல ஓட்ட போறோம் முதல் முறையா. ஆப்போசிட் சைட் டிரைவர் இது. ஓகே போ. ஓகே கிளம்பலாங்க.
ஓகேங்க, ஹைவே ஹிட் பண்ணியாச்சு. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 170 மைல் நேரா போயிட்டே இருக்கோங்க 3 மணி நேரத்துக்கு. 170 மைல் கிட்ட போனா சான் ஹோசே வரும். சான் ஹோசே அதுக்கப்புறம் சான் பிரான்சிஸ்கோங்க. ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, விஷ் மீ லக். போயிடலாங்க. ஈஸியா தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ட்ரிக்கியா இருந்தது, ஆனா போக போக யூ கெட் யூஸ் டு இட். அதுவும் ஹைவேஸ் ஈஸியாவே இருக்குங்க. நல்ல வைடான ரோட்ஸ், சூப்பர் ஹைவே, நல்ல நீட்டா இருக்கு. ரோட்ஸ் நல்லா இருக்கு. 100 மைல்ஸ் பாருங்க, 100 கிலோமீட்டர் வரைக்கும் போலாங்க. 110 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். அதாவது ஒரு 60-65 மைல் வரைக்கும் அலோவ் பண்றாங்க ஸ்பீடு. ஏதாவது நடுவில் அப்டேட் இருந்தா சொல்றேன், இல்லைன்னா உங்களை நான் சான் ஹோசேல பாக்குறேங்க. சான் ஹோசேல மினிஷ் வில் டேக் ஓவர். ஐ திங்க் நம்மளால டிராஃபிக்ல ஓட்ட முடியும். ஏன்னா சான் ஹோசே போயிட்டா அங்கேருந்து டிராஃபிக் அதிகமாயிடும் சான் பிரான்சிஸ்கோவுக்கு. ஓகேங்க, சான் ஹோசேல போகலாம். ஓகேங்க, ஒரு 2 மணி நேரம் கிட்ட ட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு 120 மைல் கிட்ட டிராவல் பண்ணிட்டோம். எங்கேயுமே நிறுத்தல. ஆக்சுவலா 2.5 மணி நேரம் ஒரே மிதிச்சுட்டு வந்துட்டோம். சிட்டி கிட்ட வந்துட்டோங்க. டிராபிக் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இந்த லாங் வீக்கெண்டு எல்லாரும் தேங்க்ஸ் கிவிங்லாம் முடிச்சுட்டு சண்டே ரிட்டர்ன் ஆகிறவங்க போல. சான் ஹோசேக்கு கொஞ்சம் வெளியில இருக்கும். இங்கேயே டிராபிக் ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு 60 மைலுக்குள்ளதாங்க இருக்கு. 1 ஹவர்ல வந்து சான் பிரான்சிஸ்கோ ரீச் ஆயிடும். ஸோ சான் ஹோசே இங்க இருந்து 10 மைல், சான் பிரான்சிஸ்கோ வந்து இங்க இருந்து இன்னொரு 60 மைல் இருக்கு. நம்ம ரிட்டர்ன் பண்றது வந்து காரை ஓக்லாண்ட் ஏர்போர்ட்ல வந்து ரிட்டர்ன் பண்றோம். மொத்தம் 3 ஏர்போர்ட் இருக்கு பே ஏரியால. ஒன்னு வந்து சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட், இன்னொன்னு வந்து ஓக்லாண்ட்ல இருக்கு, 3வது வந்து சான் ஹோசேலயே இருக்கு. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்றது வந்து ஓக்லாண்ட் ஏர்போர்ட்ல. அங்கிருந்து ஊர் பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாங்க. ஏன்னா ஒரு 1 ஹவர்ல ரீச் ஆயிடுவோம். டிராபிக்கோட சேர்த்து தான் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்கு இங்க டைமிங். 1 hour 4 minutes காட்டுது. 59 miles இருக்கு. ஸோ 8:33 ரீச் ஆகும். பார்ப்போம் எப்படி இருக்குது. லைட்டா டிராபிக் இருக்கு, ரொம்ப ஹெவிலாம் இல்ல. மூவிங் டிராபிக் தான், பிரச்சனை இல்லை. ஓகேங்க, நான் ஓக்லாண்ட் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டு கூட பேசுறேன் நான். இன்னொரு 1 hour லாங் டே, லாங் டிரைவ். ஓகேங்க, ஃபைனலி ரீச் ஆயாச்சு சான் பிரான்சிஸ்கோவுக்கு. ஒரு லாங் டிரைவ், கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. ரெண்டல் பிளேஸ் வந்து காரை விட்டாச்சுங்க. 2 காரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. கார் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. டெபாசிட் நம்ம திருப்பி போட்டுருவாங்க போல. செம டயரிங்க. ஒரு 3.5 மணி நேரம் ஒரே அழுத்தி வந்தாச்சு. அந்த மொரோ பேவா என்ன பேலேருந்து வந்தோம், அந்த லஞ்சு சாப்பிட்டுமே அங்கேருந்து 3.5 மணி நேரங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா கனடா வீடியோஸும் வரும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.